சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் குப்பை கழிவுகளை கொளுத்துவதை கைவிட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை நகராட்சி பராமரிப்பில் உள்ள புதுக்குளத்தை மேம்படுத்தும் பணியை அமைச்சர் மெய்யநாதன் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் குப்பை கழிவுகளை கொளுத்துவது உள்ளிட்ட செயல்களை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காலநிலை மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தமிழ்நாடு முழுவதும் அதிக மரக்கன்றுகளை நடவு செய்வதாகவும் நீர்நிலைகளை பாதுகாத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெப்பத்தை நாம தடுக்கிறதுக்கான முக்கியமான நடவடிக்கைங்கிறது மரங்கள் நடவு செய்வது. நீர்நிலைகளை நாம மேம்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாத்து அதில் தண்ணீர் தேங்குவது, அதற்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தினை குறைக்க வேண்டும் போன்ற நடவடிக்கையின் மூலமாக தான் நாம வெப்பத்தை தணிக்க முடியும். குறிப்பாக முக்கிய காரணம் மரங்கள் தான் நடவு செய்யணும். மரங்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் நடவு செய்ய வேண்டும். குறிப்பா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப அந்த குப்பைகளை எரிக்கின்ற நிகழ்வை பார்க்கிறோம். தயவு செய்து குப்பைகளை எரிக்காதீங்க. அதன் மூலமாக பிளாஸ்டிக் போன்ற கொடிய பொருட்கள் நச்சு வாயு வெளியேறி பல்வேறு கொடிய நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.